ஆதியாகமம் 22வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஆமென், 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் பார்க்கும்போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலி இடு என்றார். 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் கொஞ்சம் லேட் பண்ணா ஆண்டவர் அடிப்பாரா? இல்ல. ஆண்டவர் சொன்னாரா நீ எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போன்னு சொன்னாரா? இல்ல, நீ எடுத்த அழைச்சிட்டு போன்னு தான் சொன்னார். டைம் எல்லாம் சொல்லல. அப்ப ஆபிரகாம் டைம் கேட்டிருக்கலாம்ல. ஆனல் உள்ளவன் டிலே பண்ண மாட்டான். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அனல் உள்ளவன் தாமதிக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு வார்த்தை வரும்போது ஏன் தயங்கி நிக்கிறோம்? நமக்கு தெரியுது நம்ம கிட்டதான் பேசுறாருன்னு, ஆனா நம்ம தயங்கி நிக்கிறோம். ஏன் தெரியுமா? நெருப்பு இல்ல. அனல் உள்ளவன் தாமதிக்க மாட்டான். கொஞ்சம் டைம் கேட்டிருக்கலாம். இல்ல, ஈசாக்கு நல்லா தூங்கி எழும்பட்டும், அதுக்கப்புறம் மெதுவா அதிகாலையில எழுந்துன்னா, ஆமே, அவன் ஈசாக்கு என்ன பண்ணிருப்பாரு? இந்த பிள்ளைகளை எழுப்புறது இருக்கு தெரியுமா? ஆமே, டிலே பண்ணல. நம்ம ஏன் நிறைய டிலே பண்றோம்? ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் போட்டு, ஆண்டவரே நம்ம பர்த்டே வருதுன்னு வைங்களேன், ஆண்டவரே இந்த பர்த்டேக்கு அப்புறம், அப்படி நவம்பர்ல ஆண்டவர் பேசுறாருன்னா இந்த டிசம்பர் முடிஞ்சதும், பிப்ரவரியில பேசினா ஈஸ்டர் முடிஞ்சதும் பார்த்துட்டே இருப்பார். ஒன்ன சிலுவையில் அரைஞ்சுதான். நாம நம்ம ஏன் டிலே பண்றோம்? அனலில் நெருப்பு இல்லை. நெருப்புடையவன், பரலோக அக்னியை உடையவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தாமதிக்க மாட்டான். எனக்கு எதுக்கு பரலோக அக்னி தேவை? அப்பா, நீங்க சொல்றத நான் டிலே பண்ணக்கூடாது. ஆமென். பரலோக அக்னி உடையவன் தாமதிக்க மாட்டான். ஆமென். 18வது அதிகாரத்துல எடுக்க வேண்டாம். ஆமென். நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணல, வேற செய்தி. ஆனா இதுதான் ஆண்டவர் இந்த பலிபீடத்துல வந்து நின்னதுமே ஆண்டவர் ஓபன் பண்ணி கொடுக்கிறார். எனவேதான் அதை பேசிட்டே இருக்கிறேன். சோதம் அழிக்க போறேன்னு சொன்னார்ல, சோதோமின் சோதனை, லோத்துக்கு வர சோதனை. அப்ப காலில் விழுந்து கெஞ்சினார்ல ஆபிரகாம். அதே போல இங்க கெஞ்ச வேண்டியதான இல்ல. அக்கினி உடையவன் எந்த பாதையிலும் பயணிக்க ஆயத்தமாயிருப்பான். அக்கினி உடையவன் எந்த பாதையிலும் பயணிக்க ஆயத்தமாயிருப்பான். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்கினி, அப்படிப்பட்ட என் அப்பா இதுதான் ட்ராக் போட்டு இருக்கிறாரா? எஸ், நான் ரெடி. ஆமென். எனக்கு அந்த அக்கினி தேவை. எல்லாரும் அந்த அக்கினி நீங்க கேட்பீங்களான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஆனா சில உள்ளங்கள் அதை கேட்க துடிக்குது. ஆவியானவரை ஆவியில உணர்த்துகிறார். மோரியாவா வேண்டாம் ஆண்டவரே. லோத்த போல, லோத்துன்னா அக்கினி இல்லாதவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தனக்கு சரி என்று தோன்றுகிற பாதையை தெரிந்தெடுத்து புறப்படுவான். அக்கினி உடையவன், கர்த்தர் நியமித்த பாதை. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எனக்கு அந்த அக்கினி வேணும். எனக்கு அந்த அக்கினி வேணும். எனக்கு அந்த அக்கினி தான் வேணும். எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். அக்கினி வேணும். ஹalleluya, ஹalleluya. எனக்கு அந்த அக்கினி தான் தேவை. அவன் புறப்படுகிறான் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் என்று 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3லே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு. எல்லாரும் இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க. தேவன் தனக்கு குறித்த. எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, தேவன் எனக்கு குறித்த. இந்த 3 வார்த்தையை சொல்லுங்க, தேவன் எனக்கு குறித்த. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஆமென். அதுதான், அங்கதான் நான் டிராவல் பண்ணணும். அதை நோக்கி பயணிக்கணும்.
அதை நோக்கி பயணிக்கணும். அக்கினி உன்னை சரியாய் பயணிக்க வைக்கும். அக்கினி உன்னை சரியாய் பயணிக்க வைக்கும். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் கர்த்தரை கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் இருக்கு. ஒரு சோதனைனாலே அதுக்கு பின்னாக சாத்தான் போய் கண்டிப்பா கேட்டிருப்பான். யோபு கர்த்தர் சும்மாவா சோதித்தார்? சாத்தான் போய் அங்க வேற காம்படிஷன் போயிட்டு இருக்கு, அங்க வேற டீலிங் போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. அக்கினி உடையவன் சோதனையை ஜெயிச்சுட்டே இருப்பான். அக்கினி உடையவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அக்கினி அது கர்த்தர் அணைய விட மாட்டார். யோபு அணைய விடலையே. அவர் சொன்னார்ல, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. 3 நாள் அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்குன்னு சொல்றார். நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. 6வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டளை விடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பை, தன் கையிலே, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் கையிலே நெருப்பு. நெருப்ப ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கையில கொடுக்க கூடாது. நெருப்பை யார்கிட்ட கொடுத்திருக்கலாம்? 2ல வெயிட் எது ஜாஸ்தி? நெருப்பா விறகா? விறகு. நெருப்பை ஹேண்டில், அவர் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கையில கொடுக்க மாட்டார். நீ நேச பிள்ளைதான், நீ நேச பிள்ளைதான், உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னு தர மாட்டார். ஆமென். நெருப்பை தன் கையில். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஒரு நாள் ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆகிறான். ஆபிரகாமை போல ஈசாக்கும் பெர்சபாவுக்கு போறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துறார். நீங்க விறக வாஞ்சிக்கிறீங்க, அந்த விறகு ஜாஸ்தி ஆகணும்னா நெருப்ப வாஞ்சிங்க. அப்பா எனக்கு கொடுங்கப்பா. நீங்க ஹேண்டில் பண்ண மாட்டீங்கன்னா தர மாட்டார். இந்த நெருப்பை யார் கையில தெரியுமா கொடுப்பார்? ஆமே, அவருடைய நியமித்த பாதையில ஒருத்தர் பயணிக்கணும்னு துடிக்கிறான் தெரியுமா? ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கையில இதை கொடுக்க மாட்டார். அணைச்சி போடுறவங்க கையில இதை கொடுக்க மாட்டார். இந்த வார்த்தையை வரும்போதே ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பா, அப்பா அப்பா இந்த கையை தகுதிப்படுத்துங்க, அப்ப என் கையில நீங்க தரணும். கவனிங்க, வெறும் விறகு இருந்தா அது பாரம், நெருப்போடு இருந்தா அந்த பாரம் குறைஞ்சிட்டே இருக்கும். உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும், உன் துதிக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும். நான் ஒரு 100 ஜெபம் பண்ணேன், எங்க விறகு போட 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 என்ன ஆகணும்? அந்த விறகு என்ன ஆயிட்டே இருக்கும் சொல்லுங்க? சாம்பல் ஆயிட்டே இருக்கும். அந்த தூபம் மேல போயிட்டே இருக்கும். இந்த அக்கினியில என் ஜெபத்தை போட போட இந்த தூபம் மேல போயிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? விறக ஈசாக்கு மேல வச்சுட்டு இருவரும் கூடி போனார்கள். கூடி போனார்கள்னா ஒருத்தர் கையில விறகு, இன்னொருத்தர் கையில நெருப்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிற பாதையில கர்த்தர் நியமித்த ஆட்டுக்கடா இருக்கும். ஆமே, நெருப்பும் விறகும் சேர்ந்து பயணிக்கிற பாதையில க்ளோரி, கர்த்தருடைய சத்தம் உண்டாகும். நெருப்பும் விறகும். அதனாலதான் ஆமென், தாவீது பவுல் சொல்றார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், நான் ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அக்கினி தேவை, இந்த அக்கினி தேவை. இருவரும் கூடி போனார்கள். ஆபிரகாம் தன் கையில, தன் கையில. அதனாலதான் நம்ம ரொம்ப கேட்டோம், ஈசாக்கு சின்ன நேசகுமாரன் ஆனாலும் சீக்கிரம் தரமாட்டார், சீக்கிரம் தரமாட்டார். நம்ம ரொம்ப வாஞ்சிக்கிறோம். ஏன்னா நம்ம 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 ஹேண்டில் பண்ண போகிற நெருப்புங்கிறது அது ஒரு தலைமுறைய அழிக்கிறதுக்கான நெருப்பு அல்ல, அடுத்த தலைமுறைய. சிலர் கையில இந்த மேண்டில் கர்த்தர் கொடுக்க போகிறார். சிலர் கையில, சிலர் கையில, சிலர் கையில. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில கையில இந்த ஒலிம்பிக் தீபத்தை கொண்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த அந்த அது அணையவே அணையாது. அவ்வளவு பிரிப்பரேஷன் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. சில டைம் மழை வர பெய்யும், அணையாது. நம்ம எல்லா இடத்துலயும் தீ வைப்போம், கேஸ் கொளுத்துவோம், இல்ல நம்ம கேண்டில் கொளுத்துவோம். ஆனா சில தீபம் அப்படி கிடையாது, அது எரிஞ்சுட்டே இருக்கும், அது அணையாது. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த இனாகிரேஷன் டே அன்னைக்கு முக்கியமான விவிஐபிஸ் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் கொண்டு போவார், அது இன்னொருத்தட்ட பாஸ் பண்ணுவாங்க, அப்படியே கொண்டு போவாங்க, இன்னொருத்தட்ட பாஸ் பண்ணுவாங்க. கடைசியில் அதுக்குண்டு வைக்கப்பட்ட இடத்துல அதை கொண்டு வைக்கும் போது அந்த தீபம் எரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் சிலர் அதுல யார் அதுல செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஒலிம்பிக் வின்னர்ஸ். ஒரு வின்னர் மட்டும் இல்ல, பல தடவை இவங்க முயற்சி பண்ணி நிறைய ரெக்கார்டு வச்சிருக்கிறவங்க. ஆமே, கர்த்தர் உங்க கையில, சிலர் கையில இன்னைக்கு அந்த அக்கினியை கொடுக்க விரும்புகிறார். அது உங்களோடு முடிவதற்கல்ல, இன்னொரு 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 தலைமுறை. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், இதை நீங்க பிரசங்கமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கினியா இருக்கும். என்னுடைய ஆவியில நான் இதை உணர்ந்து சொல்லுகிறேன். சிலர் கையில அந்த நெருப்பை, சிலர் கையில் அந்த நெருப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். சிலர் கையில் அந்த நெருப்பை சிலர்கிட்ட கொடுக்க மாட்டார். ஈசாக்கை விறக வைப்பார், உன்னை ஜெபிக்க பாரப்படுத்துவார், விறக வைப்பார், விறக தூக்கி தலையில வைப்பார், நிறைய பாரப்படுத்துவார். நெருப்பை இப்ப தர மாட்டார். இப்ப ஆபிரகாம் கையில நெருப்பு, ஈசாக்கு கையில விறகு. ஹல்லேலூயா. ஈசாக்கு உன் கையில நெருப்பு வேணுமா? ஆமா. எத்தனை ஈசாக்குகள் இருக்கீங்க என் கையில நெருப்பு வேணும்னு? ஆமென். நியமித்த பாதையிலே பயணி. இந்த விறகோட அந்த பலிபீடத்துல ஒன்னவை. ஆபிரகாம் கையில் இருக்கிற நெருப்பு ஈசாக்கு கையில வரணும்னா, ஈசாக்கே நீ உன்னை பலிபீடத்துல வை, இந்த நாளிலே தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று யார் யார் பலிபீடத்துல வைக்கிறீங்களோ அவங்க கையில ஆபிரகாம் கிட்ட கொடுத்த நெருப்பை, ஹல்லேலூயா, பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாடுங்க. பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அனலாய் தணலாய் இருக்க வேண்டும். ஜீசஸ் ஆமென். அனலாய் ஹல்லேலூயா. இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறார், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? நெருப்பு இருக்குப்பா. ஆபிரகாம் கையில நெருப்பு எடுத்துக் கொள்ளுகிறான். ஆபிரகாம் கையில வாக்குத்தத்த சந்ததியே ஆவியானவர் கையில நெருப்பு வச்சிட்டு இருக்கிறார். இருவரும் கூடி உன் மேல சில பாரத்தை கர்த்தர் ஏற்றும் போது, உன் தலையில சில பாரத்தை ஏற்றும் போது, அதை அவிக்கிற அக்கினிய உன் கூட இருக்கும்படி அனுப்பப்பட்ட ஆவியானவர் கரத்தில் இருக்கிறது. ஆமென் ஆமென். உங்க தலையில என்னெல்லாம் பாரம் இருக்கு? என்னெல்லாம் பாரம் இருக்கு? இன்னைக்கு விசுவாச கண்ணுல பாருங்க. இந்த அக்கினியில என் பாரம் எல்லாமே சாம்பலாக இன்னைக்கு இந்த 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 இரண்டாவது நாள் அபிஷேக ஆராதனையில
பாரத்தோடு சில உள்ளங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இந்த 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 விறகு, இந்த விறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மோரியா மலையில இருந்து ஈசாக்கு எப்படி இறங்கினார் நினைக்கிறீங்க? விறகு கரெக்டா அடிக்கிறீங்க, அப்படிதான் சொல்லணும். விறகு இல்லாம. ஆமென், ஹல்லேலூயா. சரி, விறகு தூக்கி ஏறுறது ஈஸியா, விறகு தூக்கி இறங்குறது ஈஸியா? ஆனா ஆண்டவருடைய இதே வேற. ஏறும் போது விறகு தூக்கி ஏற வைக்கிறார், இறங்கும் போது. ஆமென். அது அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த தலையில இருக்கிற சில பாரங்கள் இருக்குல்ல, அது மட்டும் போயிட்டுன்னா உங்க ஓட்டம் ரொம்ப வேகம் ஆயிரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த இடத்துல இந்த நெருப்பு மட்டும் கொண்டு போகலன்னு வைங்களேன், அந்த விறக ஒண்ணு அங்க போட்டுட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா திருப்பி தூக்கிட்டு தான் வந்திருக்கணும். இல்ல சிலர் இப்படி இருக்கிறாங்க பாருங்க. சிலர் திருப்பி தூக்கிட்டு வராங்க. உத்தரவாதம் உள்ளவங்க திருப்பி தூக்கிட்டு வருவாங்க. உத்தரவாதம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, புருஷன் எங்களை போட்டு போயிட்டார். ஏன் போட்டு போயிட்டார்? வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, இன்னும் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயா போயிருது. அதுக்கப்புறம் இந்த அம்மா மட்டும் பிள்ளைகளை வச்சுட்டு இருந்து சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி போட்டுட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா அக்கினி இருந்தா நீ போட்டு போக மாட்ட, அதை சால்வ் பண்ணிட்டு தான் வர்ற. ஆமே, சிலருக்கு அப்படியே போட்டுட்டு போக வழி இல்லை, தூக்கிட்டு போக வழி இல்லை. ஆனா அக்கினி இருந்தா அந்த அக்கினியில போட்டுரு, அந்த அக்கினியில போட்டுரு. இந்த விறகெல்லாம் சாம்பல் ஆயிரும். இன்னைக்கு அநேகரை கர்த்தர் விறகு இல்லாம திரும்பி போக வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி விடாதீங்க, 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 விடாதீங்க. உன் விறகு மேல அக்கினி பிடிக்குது, உன் பிரச்சனை மேல அக்கினி பிடிக்குது, உன் தலை மேல இருக்கிற பாரம் எல்லாம் குறையுது. ஓடரா பாலா பக்கரமா சதரா பாபா ரிமா மாமலா கரபலா பதரபா ரிகரபலா மதடரபா. கொஞ்சம் 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 விடுதலையோடு, விடுதலையோடு, விடுதலையோடு. எஸ் எஸ் எஸ். சில விறகுகளை கர்த்தர் எரிக்கிறார், சில பிரச்சனைகளை கர்த்தர் சுட்டரிக்கிறார். ஆவியானவர் கையில அக்கினி வைத்திருக்கிற ஆவியானவர் சுட்டரிக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ். இப்ப அடுத்த கேள்வி, எத்தனை பேர் இந்த விறகோடு நான் திரும்பி போக கூடாது? அவர் சுட்டரிக்க விரும்புகிறார். ஆமா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்க முடியும்? இங்க அது இந்த மோரியால அதுதான் நடக்குது. ஆமே, அக்னிய நெருப்பு தான் டாபிக். ஆமே, ஈசாக்கு ஆபிரகாம் டாபிக் இல்லைங்க, அக்னிய நெருப்பு தான் டாபிக். டாபிக்கே மாற போகுது. இனி அக்னி தான் ஃப்ரெண்ட்ல இருக்கும். ஆபிரகாம் அக்னியை தான் அப்படி ஃப்ரெண்ட்ல தூக்கிட்டு. ஜீசஸ், கவனிங்க. ஆமே, அக்னிக்கு வேலை வந்துட்டுன்னா நம்ம வாழ்க்கையில கத்திக்கு வேலை வராது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு விரோதமாய் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. அக்னிக்கு வேலை வந்தா பிள்ளையாண்டவர் மேல கைய வைக்காத, கைய வைக்காத, தலைமுறை மேல கைய வைக்காத. இன்னைக்கு சத்துரு நிறைய ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்கள். அக்கினிக்கு வேலை இருக்குன்னா அங்க கட்சிக்கு வேலை இருக்காது. பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் ஓ எஸ் சரம் ரத்தனமரே இரு
வேண்டும், அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் முதலாவது புறப்பட்ட போது அக்கினி இல்லாமல் வெறும் அழைப்பு மட்டும்தான் இருந்தது. அவன் அக்கினி இல்லாமல் புறப்பட்டான். அதனால அவனுக்கு எங்க போறோன்னு தெரியாது. இப்பொழுது அழைப்பு மட்டுமல்ல, அக்கினி இருக்கு. அக்கினி உடையவனுக்கு எங்க போறோன்னு தெரியும். உனக்கிட்ட அக்கினி இருக்குமானா நீ அடுத்த ஸ்டெப் எங்க வைக்க போறேன்னு உனக்கு தெரியும். Thank you Jesus. நான் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி சாம்பலாக்கி சொல்றேன். இப்பொழுது பேசுகிற ஒரு வார்த்தை கூட ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா என்னுடைய செர்மனி ஐபேட்ல இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். இதுல நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட இதுல இருக்காது. இன்னைக்கு பிரத்யட்சமாய் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். அக்கினி உடையவனுக்கு பாதை தெரியும். இரவிலே அவங்களுக்கு வெளிச்சம் காட்ட, இரவிலே அவங்களுக்கு வெளிச்சம் காட்ட. ஓ ராமா மாமா அடுத்து தெரியல. ஆமே ஆமே ஆமே. அடுத்து தெரியல. ஆபிரகாமுக்கு அழைப்பு மட்டும் இருந்த போது அவன் நம்பி புறப்பட்டான். ஆனா தெரியல எங்க போனோன்னு. ஆமே ஹல்லேலூயா. பாதை தெரியாம புறப்பட்டவனே வாழ்ந்துட்டான். இப்ப பாதை தெரிஞ்சு புறப்படுறான். விழுந்துருவானா? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஓ ஜீசஸ், ஜீசஸ். அக்கினி உடைய அனலாய் அக்கினி உடையவனுக்கு ஆமே அழைப்பு மட்டும் இல்ல, அந்த பாதை தெரியும். தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு. அது மட்டுமல்ல, அவன் தூரத்தில் இருந்தே அதை பார்த்துட்டான். ஆனா முதல்ல ஆபிரகாம் புறப்படும் போது எங்க போறோனே தெரியாது. அப்ப அவங்கிட்ட என்ன மட்டும்தான் இருந்துச்சு? இங்க இருக்கிற அநேகருக்குள்ள, அநேகர் அல்ல, நான் நம்புற எல்லாருக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அழைப்பு இருக்கு. ஆனால் அக்கினியும் வந்துட்டுனா இதுதான் பாதைன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் அந்த நெருப்பை உங்க கையில தர போகிறார். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட, நம்மோடு கூட. Are you ready? Are you ready? தெரியல, அழைப்பு இருக்கு, அநேகருக்கு அழைப்பு இருக்கு. ஆனா எலியா விட்டு போன சால்வை எடுக்க பயம். எங்க போகணும் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா அந்த சால்வை அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கண்டது அக்கினி ரதம். அந்த அக்கினியை பார்த்தான், சால்வை எடுக்கிறான். இன்னைக்கு அந்த அக்கினியை பார்க்க போற, சால்வை எடுக்க போற. ஆண்டவருக்கு தெரியும் சுழல் காட்டுல தான் எலியா எடுத்துக்கொள்ள போகிறார். அதுதான் ப்ராபசி. அப்ப சுழல் காட்ட மட்டும் காட்டினா போதாதா? ஏன் அக்கினியை காட்டணும்? அக்கினியை காட்டினாதா நம்ம போல எலிசாக்கள் சால்வை எடுப்போம். அக்கினியை காட்டினாதா அவருக்கு தெரியும் உன்னை இழுத்து கொண்டு வரணும் நினைச்சிட்டார். இன்று உன் கண்கள் பிரத்யட்சமாய் ராமமாலகமரே பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே. ஆமென். பலிபீடா, எஸ், கேளுங்க ஜெபமாக்குங்க. சத்தமாய் அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே.
ஓரா மாமா காமா மாமா தானா மாமா லாரா பாபா சதனா பாபா. அப்படியே 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 ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஓரா வாலா தானா மாமாரா. ஓ ஆவியானவரே, 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 அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே. ஓ எஸ், முழங்கால் போட தோணுதுன்னா முழங்கால் போடுங்க. எப்படி செபிக்க தோணுதோ கொஞ்ச நேரம் அப்படி ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. கேளுங்க கேளுங்க. அனலாய் தனலாய். ஓ சரபா கபா பாபா பாபா ரிமா மாமா மாமா லரதனா மக்கரோ. எஸ் 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 எஸ். ஓ டரபா சதனா மக்கலரே. Jesus, 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 Jesus. Yes, yes. இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும், இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். பாடுவோம். ஓ ராம் பிரார்த்தனா மாமா. ஓ என் பலிபீடத்தில் அக்கினி. ஆண்டவரே அனலா. ஓ ராம் பிரார்த்தனா மாமரே. ஆமென். அனலாய் தனலாய். ஜீசஸ். ஓ எஸ் எஸ். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அந்த அக்கினி, அந்த அக்கினி. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை ஆமென் அப்படியே 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 ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எனக்கு தெரியலையா மேல அழைப்பு இருக்கு. ஆனா ஆபிரகாம் போல வர்றதுக்கு எனக்கு தயக்கம். இந்த அக்கினி வந்துட்டுன்னா போகிற இடம் என்னது என்று தெரியுமே, தூரத்திலே அதை பார்க்க முடியுமே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க பற்ற வைக்கிற அக்கினி என் தலைமுறைக்கு கடத்தாம, என் தலைமுறைக்கு கடத்தாம அது முடியக்கூடாதுப்பா. இன்னைக்கு நெருப்பு இல்லாததுனால அநேகருக்கு விறகு கூடிட்டே இருக்கு, பாரம் கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சில உள்ளங்களோடு சொல்ல விரும்புகிறது, உன்னை பாரம் இல்லாத ஒரு ஆளை பார்க்கணும்னு விரும்புறார். பல நாட்களாய், பல வருடங்களாய் உன் வாழ்க்கையில நீ தலை மேல சுமந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் அவருடைய அக்கினி சுட்டரிக்க விரும்புகிறது. ஜோமன் 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 ஜோமன். அக்கினி எரிகிறது, அக்கினி எரிகிறது, அக்கினி எரிகிறது, அக்கினி எரிகிறது. பலிபீடத்தே ஓரா மக்கள மரதன ரவமா சதன மம கரவமா. எஸ் 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 எஸ். எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ஓ ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, தெரியல என்னதுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று செய்கிறார், ஏதோ ஒன்று செய்கிறார். தம்பி தம்பி விட்டு கொடு, தங்கச்சி விட்டு கொடு. அக்கினி 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 அக்கினி. விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு. அக்கினி உன் கண்கள் தெரிகிறது, கண்கள் தெளிகிறது.
Sharama karama lava darama uda darama hanjarala hanjara riba hanjara. Oh Jesus, 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 Jesus. ஆன்லைன்ல பார்க்கிற உள்ளவே செவித்து கொண்டிருங்கள், செவித்து கொண்டிருங்கள், வேடிக்கை பார்க்காதிருங்கள். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அக்கினி உங்க மேல. நீ பாரம் சுமந்தது போதும், நீ தளர்ந்தது போதும். சந்தோஷமாய் ஓடி வருவேன். இந்த மலையிலிருந்து சந்தோஷமா இறங்கி போவேன், சந்தோஷமா இறங்கி போவேன், சந்தோஷமா இறங்கி போவேன். Rabakara makala radanara la makara mamratana mamasere ritana mamoro. Jesus, 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 Jesus. பலவீனம் என்கிற விறகு எரியுது, பலவீனம் என்கிற விறகு எரியுது. கடன் என்கிற விறகு எரியுது, எரியுது, எரியுது. தடை என்கிற விறகு, தடை என்கிற விறகு எரியுது. வியாதி என்கிற விறகு எரியுது. தரித்திரம் என்கிற விறகு எரியுது. சாபம் என்கிற விறகு எரியுது. எல்லா விறகும் எரியட்டும், 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 எரியட்டும். In the mighty name of Jesus. Oh, Rabba, Baba, Baba, Ribrata, Mama, Hantana, Riatana, Rabba. Jesus, Jesus, Jesus. Oh, Rabba, Baba, 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 Jesus. ஒவ்வொரு விறகா இந்த அக்கினியில போடுங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் கூட இந்த ஒவ்வொரு விறகையா நீங்க போடுறீங்க. அந்த ஒவ்வொன்றையா சொல்லுங்க. கர்த்தருடைய அக்கினி இருக்கிற இந்த நேரத்துல உங்க தலை மேல பாரமா இருக்கிற ஒவ்வொரு விறகையா, சிலருக்கு 2 விறகு தான் இருக்கும், சிலருக்கு ஒரு 10 விறகு இருக்கும், ஆனா சிலருக்கு பண்டிலா இருக்கு. இந்த நேரம் உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நேரம். ஒவ்வொரு விறகையா, ஒவ்வொரு விறகையா, ஒவ்வொரு விறகை இப்ப நீங்க போட்டு எரிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்துல அந்த விறகு பேரை சொல்லி சொல்லுங்க. சாம்பலாக்குகிறேன். ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி. எஸ், 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 எஸ். சோவனுங்க, சோவன். ஒவ்வொரு உங்களை பிடிச்சிருக்கிற சோம்பல் என்ன விறகு, தரித்திரம் என்ன விறகு, தடை தடை. ஆமே. காத்திருக்கிற அன்பு சகோதரிகளே, ஆமே, ஆமே. உங்க கற்பம் திறக்கப்படும் இந்த நேரத்தில். அந்த தடை என்கிற விறக போடு. திருமண தடை நீங்குது இயேசுவின் நாமத்துல. பல தடைகள் விறக தூக்கி போடு. ஷிஃப்டிங் நடக்குது, ஷிஃப்டிங் நடக்குது. கர்த்தருடைய கொண்டு போகிறார். இந்த அக்கினி எரியுது, விட்டுறாத. விறகு போற்று. ஈசாக்கே, உன் தலையில ஒரு விறகு இருக்க கூடாது. உன் தலையில வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்கணும். நீ வாக்குத்தத்த சந்ததி. நீ விறகு சுமக்க கூடியவன் அல்ல, நீ வாக்குத்தத்தத்தை சுமக்க கூடியவன். இந்த மலையிலிருந்து இறங்கும் போது, இந்த பர்வதத்திலிருந்து இறங்கும் போது விறகு இல்லாம, விறகு இல்லாம. எஸ், 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 எஸ்.
எல்லா விறகையும் போடுங்க, எல்லா விறகையும் போடுங்க, போடுங்க, போடுங்க. பிரிவினை, குடும்பத்துல பிரிவினை, பிரிவினைங்கிற விறக தூக்கி போட்டுருங்க. கட்டு கட்டு, எல்லா கட்டுகள், சாப கட்டுகள், தடைகள் தடைகள் தடைகள், எல்லா விறகையும் போட்டு சாம்பலாக சாம்பலாக. இனி உனக்கு அதிகாரம் இல்லை, இனி உனக்கு அதிகாரம் இல்லை. அக்கினி Shaka ba 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 ba, riba ba 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 ba. Amen, 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 amen. சத்துரு சிலரை கொண்டு உங்க வாழ்க்கையில பல தடைகளை கொண்டு வருகிறான் அல்லவா? அந்த விறகை இந்த அக்கினியில போடுங்க, அந்த விறகை இந்த அக்கினியில போடுங்க. எரிக்கிறார். இனி உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதபடிக்கு விறகு போடு. அக்கினி எரியுது. உடந்தரமா ஹரா ஹந்தரா லரா லரா ஷேபா கரபோ லத்த ரகடரா ரத்தரா தேவா பிரா. ஆமே, ஒரு லெவலுக்கு மேல உன்னால போக முடியல. கர்த்தர் இன்னைக்கு அந்த விறகை எரிக்க சொல்றா. எரிச்சிரு எரிச்சிரு எரிச்சிரு. உன் அவிசுவாசத்தை போடு. Yes. Thank you Jesus. Thank you Holy Spirit. விறகு 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 எரிட்டு எரிட்டு எரிட்டு. ஊடரமா கரவால ஹட்டரவால வரவா ஊடந்தரவா லரா 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 தரா ஏடே ரே லே ரே ரீ பிரார்த்தனமா ஹஞ்சரா உட கரபல வரபல வரவோ சந்தர பல வரபதடர பல வரவா ஏ ஏ ரே வே மம்ரோ ஷேரே. Jesus, Jesus, glory, hallelujah, amen. Thank you Holy Spirit. ஆவியானவரே ஆனலா ஆமென். glory ஆனலா தானியேல் 22வது அதிகாரத்தில் 1-2 வார்த்தைகளை கூட நம்ம பார்த்து விட்டு கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அது அக்கினி. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே பலமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மகிமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. 22வது அதிகாரம் 9, 10, 11 வாசிகள். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தில் இருந்தார். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அப்ப அந்த அக்கினியோடு புறப்படுகிறவன்
பாதியில முடங்க மாட்டான். இதுல அக்கினியோடைய அடுத்த விசேஷம் என்ன தெரியுமா? அவன் மட்டும் இல்ல, அவன் கூட யார கொண்டு வரானோ அவங்களையும் கொண்டு வந்துருவான். ஆமென். அது அக்கினி உடையவன் தான் டிசைட் பண்ணணும். 2 வேலைக்காரங்களை பாதியில நிறுத்திட்டாரு. அக்கினி உடையவன். அக்கினி இருந்துட்டு வைங்களேன், யாரை எங்க நிறுத்தணுமோ அவங்கள அங்க நம்மளால நிறுத்த முடியும். இது நமக்கு தேவை. ஏன்னா இல்லைன்னா எப்படிப்பட்ட நிலைமை ஆயிரும்னா, தாவீது சொல்லுவார்ல, மனுஷரை எங்கள் தலையின் மேல். சரி பாருங்க, இந்த இடத்துல சாராளை கூட்டிட்டு வரல. அதன் அர்த்தம் சாராளுக்கு அழைப்பு இல்லைன்னோ, சாராளை பிடிக்கலன்னோ அல்ல. சாராளால இதை என்ன பண்ண முடியாது தெரியுமா? அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த காரியத்தை அக்செப்ட் பண்ண முடியும் இல்ல, அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஆமென். அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான். இத கொஞ்சம் ஃபேனை ஸ்ட்ரைட்டா வைங்க நேரம். அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆபிரகாம் பாருங்க, சாராளை வீட்டுல விட்டுட்டு கூட ஹெல்ப்புக்கு வந்த வேலைக்காரங்களை மலையடி வாரத்துல விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆமென். ஓகே, மலையடி வாரத்துல விட்டுட்டு ஈசாக்கோடு புறப்படுகிறான். ஈசாக்கு விறகோடு வரான். ஆனா இவன் கையில் அக்கினி கூட. நம்முடைய அக்கினி நம்மை மட்டும் இல்ல, நம்ம யாரை இழுத்துட்டு போறோமோ அவங்களையும் கொண்டு வந்துடும். அதனாலதான் அக்கினி உடையவனாயிரு. உங்க வீட்டின் ஆபிரகாமா நீங்க இருக்கணும். உங்க வீட்டின் ஈசாக்கா நீங்க மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல அவனை கிடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டைகள் தான் எது ஈசாக்கு தலையில கொண்டு வந்தது. இப்போ சொல்லி இருந்த இடத்துக்கு வர்றது வரைக்கும் அந்த விறகு எல்லாம் யார் மேல இருந்துச்சு தெரியுமா? ஈசாக்கு மேல. சொல்லி இருந்த இடத்துக்கு வந்ததும் அந்த விறகுக்கு மேல ஈசாக்கு. இன்னைக்கு உன் தலை மேல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நாளைக்கு உன் காலுக்கு கீழே போகும். சமுத்திரத்தின் நடுவுல படகு மூழ்கிற நிலையில் வரும்போது அந்த சமுத்திரத்துல இயேசு காலை வச்சு நடந்து வரார். என்ன அதை காண்பிக்கிறார் தெரியுமா? இங்க பாரு, உன் தலை மேல இருக்கிற பிரச்சனை என் கால் இவ்வளவுதான், இவ்வளவுதான். சபை இதை புரிந்து கொள்ளணும். எனக்கு தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனை எல்லாம் என் ஆண்டவருக்கு காலில் படுகிற தூசிக்கு கூட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் காலில் தூசி படியாது. அவர் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆமென். அவ்வளவு அதுல அப்படி நடந்து வரார். அவர் நடந்து வந்தது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையில தத்தளித்து கொண்டிருந்த பேதுருவையும் அதிலே நடக்க பண்ணுகிறார். ஆமென். அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். 10வது வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அவன் சொல்லுங்க, அப்படி இல்ல. அர்ப்பணிக்கிற அக்கினி உடையவன் எப்பவுமே எதுக்கு ரெடியா இருப்பான் தெரியுமா? அர்ப்பணிக்கிறதுக்கு. அக்கினி உடையவன் எப்பவுமே அவன் ஆயத்தமாவான். அவனுக்கு தெரியும் எங்க போறோன்னு. ஆமென். அவனுக்கு தெரியும் இந்த விறகெல்லாம் இந்த அக்கினியில சாம்பலாக போகுது. ஈசாக்கு வந்த நம்பிக்கையில தானே புறப்பட்டிருப்பார். அப்பா எப்பப்பா இந்த விறக போடுவீங்க? ஒவ்வொன்றாய். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஒவ்வொரு விறகையும் இந்த அக்கினியில போட்டீங்கன்னு தெரியல. ஆனா அப்படி நம்பி நீங்க இன்னைக்கு ஜெபிச்சிருக்கீங்கன்னா இயேசுவின் நாமத்துல இனி இந்த விறகு உங்க தலை மேல ஏறாது. இனி இந்த விறகு உங்க தலை மேல ஏற கர்த்தர் விட மாட்டார். ஒருவேளை அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆமென்.
கர்த்தர் யார் என்பதை அறியும். இந்த அக்கினி தான் அவர் யாருங்கிறதே வெளிப்படுத்தும். முச்செடியில் ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. மோசே கேட்கிற ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியின் அக்கினி. அவர் ஜலத்தினால் மட்டுமல்ல, அவர் ஆவியினால் மட்டுமல்ல, அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஆமென். இதோ அடியே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றுமே செய்யாத. ஏன் ஒண்ணுமே செய்யக்கூடாது? அவன் பலிபீடத்துல இருக்கிறான். நமக்கு தெரியும் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக ஓகே வசிங்க. தகன பலியிட்டான். அவன் பலியிட்டான. இப்ப எதெல்லாம் கூட சேர்ந்து எரிஞ்சு முடிஞ்சிட்டு, சத்தமா சொல்லுங்க, விறகு எல்லாம் போச்சு. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, விறகெல்லாம் எரியட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இது அவருடைய அக்கினி. இந்த ஆட்டுக்கடா கிறிஸ்துவுக்கு நிழல். சிலுவையிலே நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து வேண்டும். ஆமென். இந்த விறகெல்லாம் எரியட்டும். இந்த விறகெல்லாம் எரிந்து முடிஞ்சதும் அந்த இடத்துக்கு நீங்க இருக்கிற இடம், அது ஒருவேளை ரொம்ப கண்ணீர், துக்கம், வேதனை, இந்த விறகெல்லாம் எரிஞ்சு முடியும். நீங்க சொல்லுவீங்க, இது யெகோவா. இந்த இடத்துக்கு கைகளை உயர்த்தி, ஆமென் ஆண்டவரே என்னை அப்படி சொல்ல வைங்கப்பா. விறகு எரியறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் பார்த்து கொள்வார். விறகு எரிஞ்சதுக்கு அப்புறம் ஆபிரகாம் பேரே வச்சுட்டார். ஆமென். ஃபியூச்சர் தெரியும்ல. இந்த இடத்துலதான் கர்த்தர் சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டுறார். நீங்க கண்ணீர் வெடித்த இடம் நாளைக்கு ஆலயம். நீங்க அழுத இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இப்ப அந்த பேர் வச்சு முடித்ததும், அதாவது விறகுலாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் 15வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றல்ல, ஆசீர்வதிக்கவே. அப்போ தேவனுடைய பிளெஸிங்கை நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணணும்னா அத்தனை விறகும் என்ன செய்யணும் தெரியுமா? எரியணும். எரியணும் அவ்வளவு தலை மேல. அப்ப முதல்ல விறகு அவ்வளவு உங்க தலை மேல ஏற்றுங்க. ஆபிரகாம் தான் ஏற்றி வைக்கிறார். இஸ்மவேல் மேல இதை ஏத்தல. இஸ்மவேல் மேல ஒண்ணுமே ஏத்தல. இஸ்மவேலுக்காக ஒரு துருத்தி தண்ணீரை யார் மேல தூக்கி வச்சார்னா ஆகார் மேலதான் வச்சார். இஸ்மவேல் மேல ஏத்தல. கேத்துராளின் மக்கள் மேலே ஏத்தல. இவங்க கர்த்தர் நம்மை அழைத்தது இஸ்மவேலாகவோ கேத்துராளின் மக்களாகவோ அல்ல. சகோதரரே, நாம் எல்லாரும் ஈசாக்கை போல, ஆமே ஹல்லேலூயா, ஈசாக்கு மேலதான், ஈசாக்கின் மேலதான். ஈசாக்கின் மேல விறகு ஏத்தன ஆபிரகாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்கொடைகள் யாருக்கு கொடுக்கிறார்? மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு.
இஸ்மவேலுக்கு என்ன கொடுத்தார்? ஒரு துருத்தி தண்ணீர். ஈசாக்குக்கு என்ன கொடுத்தார்? 5வது வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும். சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நம்மள கிஃப்ட் வாங்குறதுக்காக வர வச்சிருக்கிறார். ஆமென். கிஃப்ட் உண்டு. தனக்குண்டான யாவையும். அப்ப கேத்ராளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடை கொடுக்கிறார்னாலே அர்த்தம் என்னன்னா கிளம்புன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது வாங்கிட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட போறேன். ஏதாவது வாங்கிட்டு தான் வாங்கிட்டு போறதுல தானே இருக்கிறேன். என்ன அமைதி. ஆமென். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும். என்னதுன்னு அர்த்தம்? இஸ்மவேலுக்கு பெண் பார்க்கிற விஷயத்துல ஆபிரகாம் தலை போடல. கேத்ராளின் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கிற விஷயத்துல ஆபிரகாம் தலை போடல. ஈசாக்குக்கு தலை போட்டார். ஆமென். என் விஷயத்துல ஆண்டவர் தலை போடணுமா வேண்டாமா? ஒரு 17 கை. சிலர் தெரியுது, இனி எனக்கு பெண் பார்த்தா என்ன அப்படி இருக்கிறீங்க தெரியுது. அல்லேலூயா. நம்முடைய விஷயத்துல ஆண்டவர் தலை போடட்டும். அவர் தலை போடுவா. ஆமே. ஆசீர்வதிக்கவே இனி இந்த வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று சத்தமா ஆமென் சொல்லுங்க. எனவேதான் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தாலும் அவனுக்கு எத்தனை மடங்கு தெரியுமா? 100 மடங்கு. யாக்கோபு பூச்சியாய் வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்டாலும் அவன் திரும்பி வரும்போது பரிவாரங்களோடு வருகிறான். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும் அந்த இடத்துல அதிமதி உயர்த்தப்படுகிறான். ஆண்டவர் சில பாரங்களை உங்கள் மேல ஏற்றி அவர் குறித்த ஸ்தலத்திலே அவருடைய பலிபீடம் கட்டப்பட்ட இடத்திலே உங்களை கொண்டு வந்தது அதை தகனிக்க, அதை எரிக்க. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே என் மேல இதை ஏத்துறீங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி செய்றீங்க. இல்ல, கர்த்தர் எதை செய்தாலும் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கு. இயேசு எப்படி ஈசாக்கு விறகுகளை சுமந்து கொண்டு போனானோ அப்படியே இயேசு எருசலேம் வீதிகள் சிலுவையை சுமந்து கொண்டு. ஆனா ஈசாக்குக்கோ ஆபிரகாமுடைய துணை இருந்தது. ஆனா இயேசுவோ கைவிடப்பட்டார். ஆனால் அவர் போற ரீசன் என்ன தெரியுமா? ஸ்ரீகள்லாம் இப்ப அழுறாங்க. அழும்போது ஆண்டவர் நிக்கிறார். எனக்காக அழாத, இந்த சிலுவை எனக்கு இது லாஸ்ட். இது என் அப்பா அனுமதிச்சது, என் தோல்ல ஏறிட்டுல. இது பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனன்ட் என்ன தெரியுமா? என் அப்பா பக்கத்துல நான் உட்கார போறேன். ஒவ்வொரு பாரத்தை தேவக்குள்ள சுமக்கும் போது இந்த மென்டாலிட்டி, இந்த மைண்ட் செட் தான் இருக்கணும். கடைசியா சுமக்கிறேன். அவன் இன்னைக்கு சில விறகுகளை நீங்க சுமக்கிறீங்க, கடைசியா சுமக்கிறேன். நாளைக்கு இதே எருசலேம்ல அவர் வெள்ளை குதிரையில கிரீடங்களோடு வரப்போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நான் போன ஆகஸ்டும் இந்த விறக சுமந்தேன், இந்த ஆகஸ்டும் சுமந்தேன். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அதான் ஒரு கதை. அடிக்கடி கதை இல்லாத நடந்ததா என்ன தெரியல, நிறைய ஊழியக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க, எங்க அப்பாவும் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு பாட்டிமா வந்து விறக தூக்கிட்டு வழியில நிக்கிறாங்க. ஐயோ ஐயோ. அப்ப பார்த்து ஒரு தம்பி அப்படியே ஜீப்ல வரான். பாட்டிக்கு முன்னாடி பிரேக் அடிக்கிறான். பாட்டி பாக்குற, என்னப்பா என் முன்னாடி எல்லாம் பிரேக் அடிக்கிறான். பாட்டிமா, என்னம்மா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வாங்க என் வண்டியில யாருங்க. அப்படியாப்பா, தேங்க்யூப்பா.
பின்னாடி யார் இருந்தாச்சு. வண்டி போயிட்டு இருக்கும்போது ஐயோ ஆமா வயிறு திரும்பி பார்த்தா பாட்டி இருக்கிறாங்க, விறகு தலையிலே இருக்கு. பாட்டி என்ன பாட்டி நீங்க அது விறகு வைக்கல, உனக்கு எதுக்குப்பா கஷ்டம், எனக்கு இடம் தந்ததே பெரிய விஷயம், இனி என் விறகுக்கும் கூட. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். அக்கினி ஐயோ ஆமா அது போட்டுருங்க, போட்டு உங்கள் கவலைகளை எல்லாம் அந்த பலிபீடத்தை பாரு, உனக்கு பதிலாய் பலியாகிற ஒரு ஆட்டுக்கடா, அந்த சிலுவையை பாரு, அதுல போடு. ஆமென். ஆண்டவர் சொல்றல்ல கவலைகளை எல்லாம். ஆமென். அதுல போட்டீங்கன்னா நம்ம போட மாட்டேங்கிறோம், அப்படியே வச்சுட்டே சுமந்துட்டே இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய இதை பாத்தீங்களா, இந்த சிலுவை நான் இதே தெருவில் இனி இப்படி நான் அவமானப்பட்டு வர மாட்டேன். இனி நான் வரும்போது எத்தனை பேர் என்னை கொண்டாட போறாங்கன்னு. அதனாலதான் இயேசு சொன்னார், எனக்காக நீங்க அழாதீங்க, இது என்னுடைய லாஸ்ட் ஜேர்னி. லாஸ்ட் ஜேர்னினா இந்த சிலுவையை தூக்கிட்டு அரை நிர்வாணமாய் பரியாசம் நிந்தை என் முகத்துல துப்புறது என்ன தூஷிக்கிறது இதெல்லாம் நான் இந்த ட்ராக்ல நடந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவ்வளவு பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சில பாதையில கத்துறவங்களை நடத்துறது எதுக்கு தெரியுமா, நிறைய பிரச்சனைகளை எனக்காக அழாதீங்க, என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் கஷ்டம் இன்னையோட. ஆமென். என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றீங்களா? ஹல்லேலூயா. என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். உங்களுக்காக உன் கஷ்டம் தான் முடிய மாட்டேங்குது, உனக்காக அழு. நான் எனக்காக நான் நேத்து நைட் அழுதுட்டேன். கெத்செமனே தோட்டத்தில் அழுதார்ல, அப்ப கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்தினார்ல, என் கஷ்டம் என்னையோட முடிஞ்சிடும். என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியுமா, என் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு நான் திருப்தியா இருப்பேன், நான் திருப்தியா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாளையத்துக்கு புறம்பே அவர் சிலுவையிலே ஆமென் பலியானார். பலி, ஜீவ பலியாக ஒப்புக்கொண்டு அவர் பலியானார். பலினால எங்க அக்கினி இருக்குன்னு அர்த்தம். அக்கினி. அதனாலதான் அவர் சொன்னார், இனி இந்த நான் இனி என் தோல்ல சிலுவை ஏறாது. இனி என் தோல்ல எதுதான் பெர்மனண்டா இருக்கும் தெரியுமா, கர்த்தத்துவம். ஆமே கவர்மெண்ட் தான் இருக்கும், பாரம் இருக்காது, இனி அதிகாரம் தான் இருக்கும். எனவேதான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன, மத்தேயு 28வது அதிகாரம் 28வது அதிகாரத்தின் அந்த எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் ஒரு வசனம் இல்ல, 18வது வசனத்தை வாசி. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இனி அவர் தான் டிசைட் பண்ணணும். ஆமென். ஆண்டவரே உங்க லைஃப்ல இந்த பொய்யான குற்றச்சாட்டு வச்செல்லாம் நடத்தினாங்கல்ல, அதெல்லாம் டெம்பரரி. இந்த ட்ராக் நான் தாண்டிட்டேனா, இந்த மோரியா மலைக்கு ஈசாக்கு போகும்போது வேலைக்காரங்க பார்த்திருப்பாங்க, இங்க பாரு அந்த விறகு தூக்கி அவர் தலையில வைக்கிறாங்க. ஆனா இறங்கும் போது ஈசாக்கு எப்படி வந்திருப்பார் தெரியுமா, துள்ளி கொதித்து. ஹல்லேலூயா. எவ்வளவு ஜாலியா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி என சில பலவிதமான பாரங்களை சுமக்கிற அநேகர் உண்டு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அவைகளுக்காக நம்ம ஜெபிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சோ நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த விறகு அவர் எரிக்காம விடுவாரா? இந்த விறகு அவர் எரிக்காம விடுவாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆணையிட்டு திரும்ப சந்தோஷத்தோட இந்த விறகு இல்லாம இந்த பாரம் இல்லாத கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இருக்கிற இடத்துல
ஒரு 2 நிமிஷம் ஜெபித்து விட்டு நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு எடுத்த செய்தியை கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கோ அல்லது என்னைக்கோ நம்ம கேட்கலாம். ஆமென். அதான செய்தி எடுக்கும் போதே டவுட் ஆச்சு. ஆமாம், இன்னைக்கு இது மாற போகுது. ஏன்னா நமக்கு அந்த ஒரு இது வரல. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, இந்த அக்கினி வேணும், இந்த அனல் வேணும். எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ணணும். ஆன்லைன்ல பாக்குற அன்பு உள்ளங்களை நீங்க இப்பதான், இதான் ரொம்ப முக்கியமான நேரம். ஒவ்வொரு செஷனா ஆவியானவர் நம்மளை அந்த கணக்கால், முழங்கால், இடுப்பு, நீச்சாளான்னு கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம ஜெபிக்க போறோம், ஜெபித்து முடிக்க போறோம். இந்த செகண்ட் டே வெறும் விறகு இல்லை. ஈசாக்கு, உன் தலையில விறகு, ஆனா உன்னை ஒட்டி நடக்கிற ஆவியானவர் கையில நெருப்பு. இதை நீங்க பாருங்க, இத நீங்க பாருங்க. இந்த விறகு உன்னோட எரிய வேண்டியது, ஆனா உனக்கு பதிலாய் சிலுவையிலே வேறொருவர் பலியானார். ஈசாக்கு, நீ சுமந்த விறகு உன்னோட கூட எரிஞ்சிருக்க வேண்டியது இல்ல. நீ எஸ்கேப் ஆகுவ, நீ காப்பாற்றப்படுவ. உனக்கு பதிலாக இப்ப யாரும் கை தட்ட வேண்டாம். இப்ப அப்படியே உங்களை இயேசுவேன்னு உங்க இருதயத்துல இருந்து, இயேசுவேன்னு உங்க இருதயத்துல இருந்து, சில விறகுகள் உங்களோட, சில சொல்லுவாங்க, பாரு இவன் கடைசியில வேற வழி இல்லாம சூசைட் பண்ண போறான் பாரு, சூசைட் பண்ண போறான் பாரு, அப்படி சொல்றாங்கல்ல. ஆபிரகாம் கூட நினைச்சிருக்கலாம், இந்த விறகு ஈசாக்கோட கூட சேர்ந்து எரிய போகுது. இல்ல, விட மாட்டா. Jesus is there for you. ஆவியானவர் உனக்காய் ஊழியம் செய்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் உன் பக்கத்திலே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த மலையிலிருந்து ஈசாக்கு எப்படி சந்தோஷமா திரும்பி போனானோ, இன்னைக்கு இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு ஒருவர் கூட பாரத்தோடு திரும்பி போக கூடாது. Jesus, Jesus, hallelujah. Udarakram ralriyatanaram roshekere baba. Ora baba la jara baba. யாரும் சும்மா இருக்காதீங்க, வாயை திறந்து அப்படியே அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். அப்படியே உங்க வாயில என்ன வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படியே பேசுங்க. அசதியாய் மௌனமாய் வேறு சிந்தைகளுக்கு இடம் கொடாமல். எஸ் லார்ட், இனி எத்தனை காலம் தான் இந்த விறகுகளை நீ சுமந்து கொண்டிருப்பாய்? இதோ அக்கினி எரிகிறது, இதோ அக்கினியை போட வந்தே, அது இப்பொழுதே இப்பொழுதே பற்றி எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடந்தரால ரால 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 ஏரமரோல ரால ராத்தனாராய் ரீமா கரால ரால ராத்தனரே மாமா ஷெரே ரீப்ராத்தனா மாமா லரே லரே ஷெரே மாமா ரகடரல மாமா ஜனரா ரீபோலோ ரோஷே கெரே பாத்தனாரா ஓ ரீமா லதனரே ஓ ரிமா மாமா மலரா ஓ ரலபரபா. சீனாய் மலை மேல அண்டு கண்ட அக்கினி ஜுவாலை
இன்று 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 தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு கண்களும் பிரத்யட்சமாய் காண போகிறது. எல்லா விறகுகளும் உங்க தலை மேல ஏற்றப்பட்ட, உங்க தலை மேல ஏற்றப்பட்ட, அது ஏன் கழுதை மேல இருந்து ஈசாக்கே உன் தலை மேல ஏறிச்சு தெரியுமா? அப்பதான் அது சாம்பலாகும், அப்பதான் அது சாம்பலாகும். சில பிரச்சனைகளை கர்த்தர் உங்க தலை மேல ஏற அனுமதிச்சது எதுக்கு தெரியுமா? அப்பதான் அது சாம்பலாகும். அந்த விறகு சாம்பலாகும் நேரம் வந்து விட்டது. அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு வெயிட் தாங்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் நம்புறேன்ப்பா, இன்னைக்கு இந்த விறகெல்லாம் எரிஞ்சிச்சுன்னு. அந்த விறகோடு நான் தகனிக்கப்பட வேண்டியது. ஆனா எனக்கு பதிலாய் நீங்க பலியாகி என் சாபத்தை எல்லாம், என் பலவீனத்தை எல்லாம், என் நோய்களை எல்லாம், என் அக்கிரமத்தை எல்லாம் நீர் அதை ஆண்டவரை அவித்து போட்டதற்காக, தீர்த்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, எஸ் 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 எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்று எப்படி ஈசாக்கு பாரத்தோடு சுமந்து போன அந்த மலையிலிருந்து சந்தோஷமா இறங்கி வந்தானோ, அதே போல தேவ சமூகத்திலிருந்து நான் பாரம் இல்லாமல் அந்த விறகுகள் அனைத்தும் தகனிக்கப்பட்ட நிலையில வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு செல்ல போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த பாடலை ஆமென் விசுவாசத்தோடு, விடுதலையோடு, வெற்றியோடு, பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேல் தமிழ்ல பாடலாம். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம மலையாளத்தில் அதிகம் பாடி இருக்கிறோம், மலையாளம் தான் ஒரிஜினல். இன்னைக்கு நம்ம தமிழ்ல பாட போற இந்த பாடலை கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எல்லாரும் பாடணும், நல்ல கரங்களை தட்டி. ஆமா, இன்னைக்கு இங்க அனல் இல்லாம நான் திருப்பி சொல்றேன். ஆமென் ஹல்லேலூயா. அந்த வண்டிக்குள்ள அந்த பாட்டி விறகு வச்சிட்டு இருக்கிற மாதிரி யாரும் இருக்க கூடாது. ஆமென். அதுக்கு வண்டி பொறுப்பும் கிடையாது, டிரைவரும் பொறுப்பு கிடையாது. ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, வைங்க பாட்டின்னு சொல்லியாச்சு. செலவே இல்லை, செலவில்லாத ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமென். ஒரு செலவு கிடையாது. ஆமென். விஐபி டோக்கன்லாம் கிடையாது. 5000 கொடுக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் லைன், 100 ரூபா கொடுக்கிறவங்க எந்த டோக்கன்லாம் கிடையாது. ஆவியானவர் இலவசமா ஊழியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு விடுதலையோடு நீங்க ஆவியில களி கூர்ந்து பாடும் போது கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பாடுங்க. பின்மாரியின் அபிஷேகம் glory அதிகமாய் glory 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 ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, கோடு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆமென். பாடுங்க பாடுங்க.
ஷரபாக மாமரா. விசுவாசத்தோடு எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஷபாபாகரா. எஸ் எஸ் எஸ். தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஷபாபாபா. கோரி ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆமென் ஆமென். கோரி ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறே. ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஆமென் ஆமென். ஓரா பாபா பாபா ராபா காலா பாதா ராபா ரா. ஆகாவு நடுங்கட்டும். ஓ ஓ ஓ ஓ. அக்னியாய் அக்னியாய் இறங்கிடுமே. அக்னி நாமாக. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓரா பாதானா ரே. அக்னி 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 அக்னி. ஓரா மா 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 தாரா. சீனாய் மலை மேலே, சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. கேளுங்க. ஓரா பாபா பாபா சத்தரமா மாமரா ரியாசனரபா. என்னை 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 அக்கினியாய் என்னை அக்கினியாய். மறுபடியும் மறுபடியும் சீனாய் சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை என்னை அக்கினியாய் மாற்று. என்னை அக்கினியாய் மாற்று. என்னை அக்கினியாய் மாற்று. என்னை அக்கினியாய் மாற்று. என்னை அக்கினியாய் அக்கினியாய் அக்கினியாய். ஓ ரபா பாபா பாபா. ஓ ரிமா மாமா மாமா மாமா. அக்கினி அக்கினி அக்கினி. Jesus 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 Jesus. அக்கினியாய் இறங்கிடுமே. ஷாபா. Oh Jesus Jesus Jesus. அக்கினி. வெட்டுகோல் 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 வெட்டுகோல். வெட்டுகோல். Oda raba kaba raba. Petrogol. Petrogol. Sara mata narabala. புதிய பாஷை புதிய பாஷை. அக்கினி மயமான நாமங்கள். ஆனால் 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 இயேசுவின் நாமத்தில். Jesus Jesus. தீ போல இறங்கணமே. அக்னி நாவாய் பதியணமே. ஷாக்கா மாமா மாமா மாமா. உடா ராபா லாபா காராபா. அக்னி பரலோக அக்னி பரலோக அக்னி. நிற்க முடியாத தாங்க முடியாத அபிஷேகம். தாங்க முடியாத அபிஷேகம். அதை ஊற்றுகிறோம் 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 ஊற்றுகிறோம். Jesus
bala bada rama karaba. Uda dara bala baraba. Shatara bala bara bala bara. Odara bala bara. Hantara lara lara tare. Rima mra ma 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 tara. Oh Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. Akini, Paraloga Akini, Parisutta Akini. Oh, oh, yes, 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 yes. Jesus' name, Jesus' name, Jesus' name. Let it go, let it go, let it go. Jesus. Ekere mala badaraba. Antana rama bratana mama. Uda rala rala rada raba. Eh babo rodorabo. Shere mama mama makaraba. Antana laria taraha. Oh, thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக, நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக. விடாதீங்க 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 விடாதீங்க. கர்த்தர் சிலது புதிய 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 அனுபவத்தை தர போறார். புதிய பாஷை இந்த நேரம், ஒரு புதிய 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 நிலை. விட்டுறாத விட்டுறாத, கேளு கேளு. Oh, yes, 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 yes. தாங்க முடியாத, கேட்ட கேட்ட இன்னும் போதும் சொல்லாத, போதும் சொல்லாத. போதும் சொல்லாத. எல்லா விறகும் எரியுது எரியுது. நீ சந்தோஷப்பட்டு களி கூற போகிறாய். Oh Jesus, Jesus. Ah, yes, yes, yes. Oh karamala rada. Thank you Jesus, thank you Jesus. Yes, yes. Hallelujah, hallelujah. Amen, 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 amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலை மேல இருந்த என் விறகெல்லாம் எரிந்து விட்டது, எரிந்து விட்டது. Oh yes, hallelujah, hallelujah. நேற்று இரவு ஒரு வார்த்தை ஆவியானவர் காண்பித்தார். அதை நான் படிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனா இப்பொழுது அந்த வார்த்தை ஆண்டவர் திரும்ப நினைவுல கொண்டு வர, அதை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரம், அதனுடைய 22 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் சுகமாய் வனாந்திரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரையை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி
ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நல்ல ஆர்ப்பரிப்போடு சகரபா கரபா கரபா. Jesus, glory. வனாந்திரத்திலே சுகமாய், வனாந்திரத்தில் தான் சுகமா இருக்கு இல்லப்பா. அப்படி வனாந்திரத்தில் இரு அப்படி சொல்ல மாட்டார். ஏற்ற காலத்தில், அதாவது விறகு தலையிலிருந்து இறக்கி வச்சாலே சுகம் வந்துடும். விறகை எரிச்சிட்டா ஆசீர்வாதம் வந்துடும். கர்த்தர் இறக்க வச்சிட்டார், எரிக்க வச்சிட்டார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் சத்தமா அந்நிய பாஷைகளை பேசி விடாம ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி ஓரா பாலா கடரா ஹங்கா ரகடா ரீபா ரபா லரா 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 சேரே லேரே லேரே ரீபா பக்கரமா ம்ரோஜனரா. எசேக்கியேல் 34:22 முதல் 28. ஆமே, வீட்டில் போய் இதை இன்னைக்கு இது உங்களுக்கான ரேமாவாக எடுத்து வச்சு அறிக்கை செய்யுங்க. ஆமா, அதை முடிஞ்ச மனப்பாடம் பண்ணுங்க, அங்கங்கே எழுதி வைங்க. இது உங்க கண்ணு பார்க்கட்டும், உங்க வாய் சொல்லட்டும், இந்த பிரகடனம் படிச்சுங்க. துஷ்டன் இனி இனி உங்க மேல இருக்கிற சில அந்த கட்டு இயேசுவின் நாமத்துல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி, நல்ல தகப்பனே நன்றி. 2வது நாள் கூட்டத்தை நீங்க ஆண்டவரே நீங்க மொத்தம் கையில் எடுத்துட்டீங்கப்பா. ஆரம்பம் முதல் நீங்க நடத்தினீங்க. கிருபையா எழுந்தருளி இருக்கிறீங்க. எஸ் லார்ட், உடைய பிள்ளைங்க மேல ஏற்ற காலத்துல நீங்க ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். சாட்சியா இங்க இருக்கிற அத்தனை பேரும் இந்த நாள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு சாட்சிகளாய் மாறுவார்களாக. கிருபை உண்டாகட்டும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.